வணக்கம். ஃபோஸ்டஸ் எட்கேஸ் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் சலோமி. தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். உடுமலையில் வாகன ஓட்டிகளை அச்சுறுத்தும் வகையில் பிளெக்ஸ் பேனர். உயிர்பலி ஏற்படுவதற்கு முன்பு பேனரை அகற்றுமாறு கோரிக்கை. கன்னியாகுமரியில் பல ஆண்டுகளாக செப்பனிடப்படாத தேசிய நெடுஞ்சாலை விரைவில் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் போராட்டம் நடத்தப்படும் என எச்சரிக்கை. உத்தரமேரூர் அருகே நாளுக்கு நாள் அதிகரிக்கும் குரங்குகள் அட்டகாசம். குழந்தையை வெளியே விடுவதற்கு பெற்றோர்கள் கடும் அச்சம். கன்னியாகுமரியை சேர்ந்த இளைஞரின் அசர வைக்கும் ஒர்க் அவுட். உலக பயிற்சிக்கு தயாராகும் கணவனை உத்வேகப்படுத்தும் மனைவி. மனநலம் பாதிக்கப்பட்டோரை சுற்றுலா அழைத்து சென்ற தனியார் அமைப்பினர். நெஞ்சை நெகிழ வைக்கும் ஒரு செய்தி தொகுப்பு. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். மயிலாடுதுறையில் வழுவர் வீரட்டேஸ்வரர் கோவிலில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு 52 அடி உயர கொடிமரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுகாவில் உள்ள வழுவர் என்ற கிராமத்தில் அஷ்ட வீரட்ட தலங்களில் ஒன்றான வழுவர் வீரட்டேஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது. முனிவர்களால் ஏவப்பட்ட யானை வடிவத்தினாலான அசுரனை சிவபெருமான் சம்ஹாரம் செய்ததாக இந்த வழுவர் வீரட்டேஸ்வரர் கோவில் உருவானதாக பக்தர்கள் நம்பிக்கை. அந்த வகையில் தமிழ்நாட்டில் முக்கிய தலங்களில் ஒன்றான இந்த கோவிலில் 2001ஆம் ஆண்டுக்கு பிறகு தற்போது குடமுழுக்கு நடத்தப்பட உள்ளது. ஏப்ரல் 4ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடப்பதை முன்னிட்டு கோயிலின் முகப்பில் 52 அடி உயரத்தில் புதிய கொடிமரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. அசாம் மாநிலத்திலிருந்து வரவழைக்கப்பட்ட இந்த கொடிமரத்திற்கு சிறப்பு வாஸ்து சாந்தி பூஜைகள் நடத்தப்பட்டது. கோபூஜை செய்து பின்னர் மஞ்சள் குங்குமம் இடப்பட்டு கிரேன் உதவியுடன் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. இந்த விழாவில் பக்தர்கள் ஏராளமானோர் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். உடுமலையில் முக்கிய சாலையில் தனியார் அமைப்பினர் ஆபத்தான முறையில் பிளெக்ஸ் பேனர் வைத்திருப்பது மக்களை அச்சமடைய வைத்துள்ளது. பொதுமக்கள் கூடும் இடங்களில் முக்கிய சாலைகளில் பிளெக்ஸ் பேனர் வைக்கக்கூடாது என தமிழக அரசு பலமுறை அறிவுறுத்தியுள்ளது. இதனை கருத்தில் கொள்ளாமல் திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் உள்ள முக்கிய சாலைகளில் தாறுமாறாக பிளெக்ஸ் பேனர்களை வைக்க தொடங்கியுள்ளனர். உடுமலை பேருந்து நிலையம், காந்தி நகர், அண்ணா குடியிருப்பு, ராமசாமி நகர், ரயில்வே கேட் உள்ளிட்ட முக்கிய பகுதிகள் முழுவதுமே சமீப காலமாக பேனர் மயமாகவே காணப்படுகின்றன. குறிப்பாக காந்திநகர் பேருந்து நிலையத்தின் நிழற்குறையே தெரியாத அளவுக்கு உழவர் சந்தையிலிருந்து ராமசாமி நகர் செல்லும் முக்கிய சாலைகளில் பேனர்கள் வைக்கப்பட்டுள்ளது. எதிரே வரும் வாகனங்களே தெரியாத அளவுக்கு பேனர்கள் இருப்பதால் நாள்தோறும் விபத்துகள் ஏற்படும் அவலம் ஏற்படுகிறது. இதுகுறித்து நகராட்சி நிர்வாகம் போக்குவரத்து போலீசாருக்கு பலமுறை தகவல் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. பேனர் வைக்கப்பட்டு பல நாட்கள் ஆகியும் எடுக்கப்படாமல் தற்போது காற்றின் வேகத்திற்கு ஈடுகொடுக்காமல் கீழே விழுந்து விடுகின்றன. இந்நிலையில் இவ்வாறான விதிமீறல்களை அதிகாரிகள் கவனித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் தேசிய நெடுஞ்சாலை பல ஆண்டுகளாக செப்பனிடப்படாததால் விபத்துகள் அதிகமாகி வருகின்றன. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் திருவனந்தபுரம் தேசிய நெடுஞ்சாலையில் பல ஆண்டுகளாகவே சாலை குண்டும் குழியுமாக காணப்படுகிறது. கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு குழித்துறை பகுதியில் உள்ள சாலையோரத்தில் பள்ளம் தோண்டப்பட்ட நிலையில் தற்போது வரை வடிகால் ஓடை பணிகள் நிறைவடையாமல் உள்ளன. இதனால் அப்பகுதியில் செல்லும் 2 சக்கர மற்றும் 4 சக்கர வாகனங்கள் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகும் நிலையில் சாலையை செப்பனிட கோரிக்கை விடுக்கப்பட்டு வந்தது. ஓடையில் மழைநீரும் தேங்கி துர்நாற்றம் வீசுவதுடன் கொசுக்களும் உற்பத்தியாகி நோய்கள் பரவ காரணமாகிறது. மருத்துவமனை, வர்த்தக நிறுவனம், பெட்ரோல் பங்க் போன்றவை அமைந்திருக்கும் இந்த பகுதியில் வடிகால் பணிகளை முழுமையாக முடித்து சாலையை செப்பனிடுமாறு அப்பகுதி மக்கள், வாகன ஓட்டிகள் மற்றும் வியாபாரிகள் கோரிக்கை விடுக்கின்றனர். அதே நேரம் பணிகள் குறித்து நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் விரைவில் போராட்டம் வெடிக்கும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது.
பாருங்க, ஏதாவது ஒரு டேஞ்சர் சூனுக்கான ஒரு ரிப்பன் கட்டியிருக்காங்க பாருங்க, அப்படியே தோண்டி போட்டிருக்கு. எப்படி எந்த விபத்தோட நடக்கலாம்? பெரிய பெரிய கனரக லாரிகளும் போகும்போது டூ வீலர்கள் ஒதுக்கியது, பம்புக்குள்ள வர்றதுக்கு வண்டி வரும். இரவு நேரங்களில் எப்பவும் கவனிச்சுட்டு வரான்னு சொல்ல மாட்டான். சில வேலை பிள்ளைகளெல்லாம் தண்ணி அடிச்சுட்டு வரானுங்க போது இந்த மாதிரி எப்படிப்பட்டது வருங்க. உயிர் பலி வாங்கக்கூடிய நிலைமையில் இருந்துட்டு இருக்கு. அதிகாரிகள் மெத்தனமா இருந்துட்டு இருக்கணும். உண்மையிலே இது கண்டனத்துக்குரியது. இப்படியே போகுமானா இதை கண்டிச்சு போராட்டம் நடத்தலன்னு நாங்கள் நினைச்சிட்டு இருக்கோம். உத்தரமேரூர் அருகே குரங்குகள் அட்டகாசம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் ஒன்றியத்துக்குட்பட்ட மலையாங்குளம் கிராமங்களில் 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்நிலையில் காப்புக்காடு பகுதியில் இருந்து சுமார் 50க்கும் மேற்பட்ட குரங்குகள் திடீரென மலையாங்குளம் கிராமத்திற்குள் புகுந்து தஞ்சமடைந்தன. ஊருக்குள் கூட்டம் கூட்டமாக செல்லும் குரங்குகள் வீட்டுக்குள் நுழைந்து உணவுகளை தின்பதும், தண்ணீரை குடித்து தாகம் தீர்த்துக் கொள்வதும், தடுக்க வந்தவர்களை கடிக்கும் நோக்கில் தாக்க முயல்வதும் என அட்டகாசத்தில் ஈடுபட்டு வருகிறது. இதனால் வீட்டில் உள்ளவர்கள் தங்கள் குழந்தைகளை வெளியே விடாமல் கவனித்து வருகின்றனர். மேலும் கிராமத்தில் உள்ள அரசு நடுநிலைப் பள்ளியிலும் குரங்குகள் தொல்லை இருப்பதால் மாணவர்கள் அச்சத்துடன் சென்று வருகின்றனர். பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் உள்ள குரங்குகளை கூண்டு வைத்து பிடித்துச் செல்லுமாறு மலையாங்குளம் பகுதியினர் வனத்துறைக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். கன்னியாகுமரியை சேர்ந்த ஒருவர் உலக இரும்பு மனிதன் என்ற போட்டிக்கு தயாராகி வருகிறார். கணவனின் கனவை நிறைவேற்றுவதற்கு மனைவி மேற்கொள்ளும் நடவடிக்கைகள் என்ன? திருமணம் நடந்து முடிந்த கையோடு ஜிம்முக்கு சென்று உடற்பயிற்சி செய்யும் தம்பதிகளை நாம் பார்த்திருப்போம். வளைகாப்பு முடிந்த கையோடு ஜிம்முக்கு சென்று உடற்பயிற்சி செய்யும் விபரீத முயற்சியில் இறங்கினவர்களையும் பார்த்திருப்போம். ஆனால் கணவன் கடுமையான உடற்பயிற்சி செய்ய அதை மனைவி உத்வேகப்படுத்தும் அரிய காட்சிதான் இது. கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த பட்டதாரி இளைஞர் கண்ணன் என்பவர் இந்தியாவின் இரும்பு மனிதன் என்ற பட்டத்தை பெற்றிருக்கிறார். ஜேசிபி எந்திரம் மற்றும் கண்டெய்னர் லாரியை கயிறு கட்டி இழுப்பது, மாருதி காரை தூக்கி கொண்டு நடந்து வருவது போன்றவை இவரது சாதனைகள். இந்நிலையில் தமிழனின் புகழை உலகறிய செய்யும் வகையில் 2025ஆம் ஆண்டுக்கான உலக இரும்பு மனிதன் போட்டிக்கு தயாராகி வருகிறார் கண்ணன். இவரது கனவை நிறைவேற்றும் விதமாக அவரது மனைவி அஜிலா என்பவர் உறுதுணையாக இருந்து உத்வேகப்படுத்தி வருகிறார். லாக் பிரஸ், ஃபார்மஸ் வாக், யோக் வாக், டெட்லிஃப்ட், டயர் ஃபில்ப், இளவட்டகள் போன்ற பயிற்சியை கண்ணன் மேற்கொள்வதும் அவரது மனைவி உற்சாகப்படுத்தி வருகிறார். சங்கராபுரம் அருகே 300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த லட்சுமி நாராயண பெருமாள் கோவில் கோபுரம் இடிந்து விழும் நிலையில் உள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே குளத்தூர் கிராமத்தில் ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் கோவில் அமைந்துள்ளது. 1710ஆம் ஆண்டு ராணி மங்கம்மா காலத்தில் இந்த கோவில் கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் சூரிய உதயத்தின் போது கோயில் வாசலில் உள்ள நந்தி சிலையில் சூரிய ஒளிப்பட்டு நேரடியாக கருவறையில் உள்ள லட்சுமி நாராயண பெருமாள் மீது விழும் வகையில் சிறப்பு அம்சங்களுடன் கோயில் கட்டப்பட்டது. கடந்த 40 ஆண்டுகளுக்கு முன்பு இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டுக்குள் வந்த நிலையில் இக்கோவிலின் ராஜகோபுரங்கள் சிதிலமடைந்து இடிந்து விழும் தருவாயில் உள்ளன. 30 ஆண்டுகள் பாழடைந்து கேட்பாரற்று கிடக்கும் இந்த கோவிலின் ராஜகோபுரங்களை சீரமைத்து தருமாறு அப்பகுதியினர் பல ஆண்டுகளாகவே அரசை வலியுறுத்தி வந்தனர். கூடிய விரைவில் லட்சுமி நாராயண பெருமாள் கோவிலை புனரமைத்து கும்பாபிஷேகம் நடத்துமாறு கள்ளக்குறிச்சி மாவட்ட இந்து சமய அறநிலையத்துறை நிர்வாகத்திற்கு பக்தர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். தர்மபுரி மாவட்டத்தில் பூக்கள் விலை கடுமையாக சரிந்ததால் விவசாயிகள் கவலைக்குள்ளாகினர். தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு மற்றும் காரிமங்கலம் பகுதிகளில் அதிக அளவில் பூக்கள் பயிரிடப்பட்டு வருகிறது. மல்லி, சாதி மல்லி, குண்டு மல்லி,
சன்னமல்லி, ரோஜா, பட்டன் ரோஜா, பன்னீர் ரோஜா, சாமந்தி, அரளி, கனகாம்பரம் என பல்வேறு வகையான பூக்கள் இங்கிருந்து விவசாயிகளால் பறிக்கப்பட்டு வருகிறது. தருமபுரி, கிருஷ்ணகிரி மற்றும் ராயக்கோட்டை பகுதிகளுக்கு விற்பனைக்கு அனுப்பப்படுகிறது. இந்நிலையில் வெவ்வேறு ஊர்களில் இருந்தும் பூக்கள் மார்க்கெட்டுக்கு வந்ததால் பூவரத்து அதிகமானது. மேலும் பொங்கல் பண்டிகைக்கு பிறகு சுப நிகழ்ச்சிகள் அதிகம் இல்லாததாலும் பூ வியாபாரம் பாதிக்கப்பட்டது. இதன் காரணமாகவே மார்க்கெட்டில் பூக்கள் விலை கணிசமாக குறைந்தது. 1 கிலோ வெள்ளை சாமந்தி 100 ரூபாய்க்கும் விற்பனையான நிலையில் தற்போது 40 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. இதுபோல அனைத்து வகையான பூக்களும் பாதிக்கு பாதி விலை சரிந்ததால் பூக்களை பயிரிட்ட விவசாயிகள், பூ வியாபாரிகள் பெரும் நஷ்டத்தை சந்தித்துள்ளனர். தமிழக அரசு நஷ்டமடைந்த விவசாயிகளை கண்டறிந்து மானியம் வழங்கினால் தங்கள் வாழ்வாதாரம் காக்கப்படும் என அப்பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் கோரிக்கை விடுக்கின்றனர். மேட்டுப்பாளையம் அருகே தார் ஆலையை மூடுமாறு விவசாயிகள் கோவை மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளிக்க உள்ளனர். கோவை மாவட்ட மேட்டுப்பாளையம் வட்டம் சின்னக்கள்ளிப்பட்டி கிராமத்தில் தனியார் தார் கலவை தயாரிப்பு ஆலை ஒன்று இயங்கி வருகிறது. சுமார் 150 ஏக்கர் விவசாய நிலங்களும் 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரும் குடியிருப்புகளுக்கு அருகே இந்த தார் ஆலையானது செயல்பட்டு வருகிறது. ஆலையிலிருந்து வெளியேறும் புகை மற்றும் மாசு காரணமாக பொதுமக்கள் மூச்சு திணறலால் பாதிக்கப்படுகின்றனர். கால்நடைகள் இவற்றோடு வன விலங்குகளும் பாதிக்கப்பட்டு வருகின்றன. நிலத்தடி நீராதாரம், சுற்றுச்சூழல் கடுமையான பாதிப்பை சந்தித்து வரும் நிலையில் தார் கலவை ஆலையை நிரந்தரமாக மூடுமாறு விவசாயிகள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இந்நிலையில் அப்பகுதியினர் சார்பாக தமிழ்நாடு விவசாயிகள் சங்க கோவை மாவட்ட தலைவர் சு. பழனிசாமி ஆலையை மூடுமாறு கூறியதோடு மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்க உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டத்தில் கட்டக்கொம்பன் யானையானது இரவு நேரங்களில் தோட்ட தொழிலாளர்களின் குடியிருப்புகள் உலா வருகிறது. நீலகிரி மாவட்டம் பந்தலூர் மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் கட்டக்கொம்பன் எனும் காட்டு யானை கடந்த சில நாட்களாகவே பொதுமக்களை அச்சுறுத்தி வருகிறது. கொளப்பள்ளி, புளியம்பாறை, செம்பக்கொல்லி உள்ளிட்ட பகுதிகளில் தோட்ட தொழிலாளர்கள் வசிக்கும் குடியிருப்புகளுக்குள் புகுந்த காட்டு யானை விவசாய விளை நிலங்களை சேதப்படுத்தி வருகிறது. இந்நிலையில் நேற்றிரவு உப்பட்டி செல்லும் சாலையில் குடியிருப்புகளுக்குள் புகுந்த யானையால் மக்கள் பதற்றமடைந்தனர். யானையின் நடமாட்டத்தை கண்காணித்து காட்டுக்குள் விரட்டுமாறு அப்பகுதியைச் சேர்ந்தவர்கள் வனத்துறையினருக்கு கோரிக்கை விடுத்து வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் முதியவர் ஒருவர் செருப்பு மாலையுடன் வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு கிருஷ்ணாபுரத்தை சேர்ந்த நாராயணசுவாமி என்ற முதியவர் உடல் முழுவதும் திருநீறு பூசிக்கொண்டும் கையில் செருப்பு மாலையுடனும் வந்து தர்ணாவில் ஈடுபட்டார். திருவண்ணாமலை மாவட்டம் கலசபாக்கம் வட்டம் கிருஷ்ணாபுரம் ஊராட்சியில் உள்ள தென்னகரம் ஏரியிலிருந்து கீழப்புரை மேப்பத்துறை வரை நீர்வரத்து ஓடை உள்ளது. இந்த ஓடையை சிலர் ஆக்கிரமித்து விவசாயம் செய்வதாக முதியவர் குற்றம் சாட்டினார். இது தொடர்பாக கடந்த 2017ஆம் ஆண்டிலிருந்தே வட்டார வளர்ச்சி அலுவலகம், வட்டாட்சியர் அலுவலகம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மற்றும் முதலமைச்சரின் தனி பிரிவு என அனைத்திலும் புகார் அளித்துள்ளார் நாராயணசுவாமி. ஆனால் இதுகுறித்து எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் விரக்தியடைந்த முதியவர் நாராயணசாமி செருப்பு மாலையுடன் கையில் தட்டு ஏந்தியபடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தர்ணாவில் ஈடுபட்டார். இதனால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. ஃபோஸ்டர்ஸ் எட்கேஸ் வழங்கும் தமிழ்நாடு 360யில் அடுத்து வருவது ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். திருவாவடுதுறையில் அமைந்துள்ள அன்னைக்கு வழிகாட்டிய விநாயகர் கோயிலின் கும்பாபிஷேகம் சிறப்புடன் நடந்து முடிந்தது. மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலத்தை அடுத்த திருவாவடுதுறையில் ஆதீனத்துக்கு சொந்தமான அன்னைக்கு வழிகாட்டிய விநாயகர் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த கோவிலின் கும்பாபிஷேக விழா யாகசாலை பூஜையுடன் தொடங்கியது. கடந்த 14ஆம் தேதி கணபதி ஹோமம் நடத்தப்பட்ட நிலையில் இன்று வேத மந்திரங்கள் முழங்க கோபுர கலசத்தில் புனித நீர் அபிஷேகம் செய்யப்பட்டது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த விழாவில் கலந்து கொண்டு விநாயகர் அருளை பெற்றனர்.
108 திவ்ய தேசங்களில் ஒன்றான கிருபாசமுத்திர பெருமாள் கோவிலில் குடமுழுக்கு விழா கோலாகலமாக நடந்தது. திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் வட்டத்திற்குட்பட்ட சிறுபுலியூர் கிராமத்தில் கிருபாசமுத்திர பெருமாள் கோவில் அமைந்துள்ளது. 108 திவ்ய தேசங்களில் 11வதாக விளங்கும் இந்த கோவிலில் குடமுழுக்கு விழா கணபதி ஹோமத்துடன் தொடங்கியது. 1000 ஆண்டு பழமையான இந்த கோவிலின் 9 கோபுரங்களிலும் வேத மந்திரம் முழங்க புனித நீர் ஊற்றி குடமுழுக்கு நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். ஈரோடு மாவட்டம் சென்னிமலை அருகே அமைந்துள்ள நஞ்சுண்டேஸ்வர கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் பங்குனி மாதம் திங்கட்கிழமைகளில் சிறப்பு பூஜைகள் நடப்பது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு பங்குனி மாதத்தின் முதல் திங்கட்கிழமையான இன்று சிறப்பு பூஜை நடைபெற்றது. கைத்தமலை முருகன் கோவில் செயல் அலுவலர் பிரேமா தலைமையில் ஏற்பாடுகளை செய்த நிலையில் வெளியூரில் இருந்தும் பக்தர்கள் திரளாக பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். புதுக்கோட்டையில் எஸ்டிபிஐ கட்சி சார்பில் வெவ்வேறு மதங்களை சேர்ந்தவர்கள் அனைவரும் இணைந்து இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. மத நல்லிணக்கத்தை எடுத்துரைக்கும் வகையில் புதுக்கோட்டையில் உள்ள டிவிஎஸ் அருகே தனியார் மண்டபத்தில் இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இதில் இஸ்லாமியர்கள் மட்டுமின்றி இந்து கிறிஸ்தவர்களும் கலந்து கொண்டு இஃப்தார் நோன்பு திறந்தனர். இதில் பேசிய எஸ்டிபிஐ கட்சியின் தமிழ் மாநில தலைவர் நெல்லை முபாரக், சிவன் சொத்து குலநாசம் என்ற பழமொழிக்கு ஏற்ப இஸ்லாமியர்களின் சொத்துக்களை வக்பு வாரியம் என்ற பெயரில் மத்திய அரசு அபகரிக்க திட்டமிடுவதாக குற்றம் சாட்டினார். ராணிப்பேட்டை அருகே 2000க்கும் அதிகமான பழமொழிகளை கூறி பள்ளி மாணவர்கள் சாதனை படைத்தனர். திமிரி அருகே மோசூர் பகுதியில் உள்ள தனியார் பள்ளி மாணவர்கள் சுமார் 400 பேர் 2000க்கும் மேற்பட்ட பழமொழிகளை ஆங்கிலத்தில் எழுதி அதனை 2 மணி நேரத்தில் கூறி உலக சாதனை படைத்தனர். இந்த நிகழ்வானது உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்ற நிலையில் உலக சாதனை புத்தகத்தின் தலைவர் சந்தோஷ் சுக்லா பள்ளி நிர்வாகம் மற்றும் மாணவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார். Sharing turns strangers into companions. Through the softest breeze can move the wind. A curious mind never get lost. Spread like sunshine. தற்போது கோடை சீசன் நிலவுவதால் நீலகிரி மாவட்டத்தில் அமைந்துள்ள உதகைக்கு வெளி மாவட்டங்களில் இருந்தும் வெளி மாநிலங்களில் இருந்தும் சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர். இந்நிலையில் உதகை தாவரவியல் பூங்காவில் மலர் கண்காட்சி நடத்தப்பட உள்ளது. இதற்காக பல வண்ணங்களில் பல்வேறு வகையான 5 லட்சம் நாற்றுகள் நடவு செய்யப்பட்டன. இந்த ஆண்டில் புதிய வரவாக நர்ஜிஸ் எனப்படும் மலர்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது. ஐரோப்பா மற்றும் வடக்கு ஆப்பிரிக்காவை தாயகமாக கொண்ட இந்த நர்ஜிஸ் மலர்களை சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்து செல்கின்றனர். தேசிய காசநோய் ஒழிப்பு தினம் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 14ஆம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது. இந்நிலையில் காசநோய் இல்லாத தமிழகத்திற்கான பிரச்சாரத்தின் 100வது நாளை முன்னிட்டு தூத்துக்குடியில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியை அரசு பொது மருத்துவமனை உறைவிட மருத்துவர் டாக்டர் சைலஸ் ஜெபமணி முன்னிலையில் டாக்டர் சிவக்குமார் தொடங்கி வைத்தார். அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நுழைவு வாயிலில் தொடங்கி பாளையங்கோட்டை சாலை, திருச்செந்தூர் சாலை உள்ளிட்ட முக்கிய வீதிகளில் பேரணி நடைபெற்றது. திண்டுக்கல் அருகே பயணிகள் நிழற்குடைகள் வைப்பது தொடர்பாக கிராமத்தினரிடையே தகராறு மூண்டது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பகுதியிலிருந்து மதுரைக்கு வத்திப்பட்டி வழியாக செல்லும் இணைப்பு சாலையில் பயணிகள் நிழற்குடை கட்டப்பட்டுள்ளது. இதில் வத்திப்பட்டி என்பதற்கு பதிலாக ரெட்டியப்பட்டி என எழுதப்பட்டது. இதனால் வத்திப்பட்டியை சேர்ந்த பொதுமக்கள் வெகுண்டு எழுந்தனர். இதற்கு எதிராக ரெட்டியப்பட்டி மக்கள் பலகையை அகற்ற விடாமல் தடுக்கவே இரு கிராமத்தினருக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் உண்டானது. இதனையடுத்து தாலுகா அலுவலகம் அதிகாரிகள் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதைத் தொடர்ந்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர். ஃபோஸ்டர்ஸ் எட்கேஸ் வழங்கும் தமிழ்நாடு 360யில் மாவட்டங்களில் நடந்த விளையாட்டு செய்திகளை வழங்க வருகிறது விளையாட்டுக் களம். உதகையில் மின்னொளியில் நடந்த பெண்கள் கால்பந்து போட்டியில் கோவை அணியை வீழ்த்தி சேலம் அணி வெற்றி பெற்றது.
நீலகிரி மாவட்டம் உதகை காந்தல் முக்கோணம் மைதானத்தில் காந்தல் கால்பந்து அகாடமி சார்பில் ஐவர் கால்பந்து போட்டி நடைபெற்றது. இதில் மாநிலம் முழுவதிலும் இருந்து 32 ஆண்கள் அணி பங்கேற்ற நிலையில் பெண்கள் முதல் முறையாக பங்கேற்றனர். 18 பெண்கள் அணிகள் கலந்து கொண்ட இந்த போட்டியின் இறுதி ஆட்டம் நேற்று நடைபெற்றது. ஆண்கள் அணியில் தஞ்சாவூர் மற்றும் திருச்சி அணி இறுதிப் போட்டிக்கு தேர்வான நிலையில் தஞ்சாவூர் அணி கோப்பையை தட்டிச் சென்றது. முதலில் தலா 1-1 என்ற கோல் கணக்கில் சமனில் முடிந்ததைத் தொடர்ந்து பெனால்டி ஷூட் அவுட் முறையில் 3-2 என்ற விகிதத்தில் திருச்சி அணியை தஞ்சாவூர் அணி வீழ்த்தியது. இதேபோல் பெண்களுக்கான போட்டியில் கோவை அணியும் சேலம் அணியும் பலமாக மோதிக்கொண்டன. இதில் 2-1 என்ற கோல் கணக்கில் கோவை அணியை சேலம் அணி வீழ்த்தி கோப்பையை கைப்பற்றியது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற காவல் நிலைய ஆய்வாளர் சந்திரசீலன் வெற்றி பெற்ற அணிகளுக்கு கோப்பைகளை வழங்கி கௌரவித்தார். ஆண்கள் போட்டியில் முதல் பரிசு பெற்ற தஞ்சாவூர் அணிக்கு 1 லட்சம் ரூபாய் ரொக்கப் பரிசும், ரன்னர் அப் அணியான திருச்சி அணிக்கு 52,000 ரொக்கப் பரிசும், பெண்களுக்கான போட்டியில் வெற்றி பெற்ற சேலம் அணிக்கு 30,000 ரூபாய் ரொக்கப் பரிசும், 2ஆம் இடம் பிடித்த கோவை அணிக்கு 15,000 ரூபாய் ரொக்கப் பரிசும் வழங்கப்பட்டது.